அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். 2025 வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்காண்டி ட்ரீம் 180+ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண முடியாத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட அடுத்த பேட்ச் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்றத மாதிரி கேட்டிருந்தாங்க. அதற்கு விடை அளிக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த வீடியோ பதிவு இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ட்ரீம் 180+ல செகண்ட் பேட்ச், அதே மாதிரி இந்த வருஷத்துல இதுதான் டிஎன்பிசி குரூப் 4க்கான கடைசி பேட்ச் அப்படின்றதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஏன்னா இந்த பேட்சை பத்தின டீட்டெயிலா நான் சொல்ல போறதுனால கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். அதே மாதிரி இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பதிவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நான் இந்த வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ல 180 கொஸ்டின் அடிக்க முடியும் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணா அப்படின்ற உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஆன்லைன் மணியா யூடியூப் சேனலை இதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ரீம் 180+க்கான பேட்சை வந்து நம்ம வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் சேர்த்தாப்புல தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆனா இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் மட்டும் தமிழ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மற்றபடி ஸ்டடி மெட்டீரியல், வேர் டு ஸ்டடி, ஆன்லைன் டெஸ்ட், ஓஎம்ஆர் டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துருவோம். வீடியோ கிளாஸஸ் மட்டும் தமிழ்ல இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா தாராளமா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சை நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் மூலமா தான். வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணி அது மூலமாக உங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெப்சைட்ல லாகின் ஐடி பாஸ்வேர்ட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அதுல ஃபுல் அக்சஸ் கொடுத்துருவோம். அதுல நீங்க எப்ப வேணாலும் போய் நீங்க லாகின் பண்ணி எந்த டெஸ்ட் வேணாலும் நீங்க எழுதி பாத்துக்கிறது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இந்த பெனிஃபிஷியலை நம்ம வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம இது வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பேட்ச்லயே நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேட்சுக்கான ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 rupees. ஓகேங்களா? 1001 நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இது வந்து எப்படி நீங்க எடுத்துக்கலாம்னா இந்த டீட்டெயில் நான் ஏன் முதல்ல சொல்றேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் என்னென்னலாம் சொல்றேன் அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தபிளா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்தது பாருங்க, இந்த பேட்ச்ல நம்ம என்ன மாதிரியெல்லாம் டெஸ்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டெய்லி டெஸ்ட் இருக்கும். தமிழ் பொறுத்தளவுல வந்து டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து 26 வீக்லி ரிவிஷன் டெஸ்ட். இது ஃபுல்லாமே வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு இருக்கும். 200 கொஸ்டின் மாடல்ல இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் 6 to 10th, அதுக்கடுத்து சோசியல் 6 to 10th, அதுக்கடுத்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், இது ஃபுல்லாத்துக்குமே நீங்க வந்து யூனிட் வைஸா டெஸ்ட் அடிச்சு பார்க்கறதுக்கான ஆப்ஷனை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை தவிர்த்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட் 6 இயர்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாத்தையுமே நீங்க வந்து டெஸ்ட் அடிச்சு பார்க்கறதுக்கான ஆப்ஷனையும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது ஃபுல்லாமே இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ். இந்த 100 கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய அரசு அதிகாரி ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுல நம்ம வந்து 95+ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 3யுமே கவர் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால 95+ எடுக்க முடியும். நியூ சமச்சீர்ல 6 to 12 வரைக்கும், ஓல்டு சமச்சீர், அதுக்கு அடுத்து சிறப்பு தமிழ் 11th 12th, இது 3 நம்ம வந்து தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா 95+ கண்டிப்பா எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுவும் லைன் பை லைனா நம்ம புத்தகத்தை தட்டிட்டோம்னா தாராளமா எடுக்கலாம். 95+ எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். 180 எடுக்கிறதுக்கு 95+ தமிழ்ல எடுத்தா மட்டும்தான் நம்மளால 180 எடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்பை தான் நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமானது மேக்ஸ். இப்ப மேக்ஸை பொறுத்தளவுல எப்படி நம்ம வந்து கோத்ரூ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல 6ல இருந்து 10 வரைக்கும் நம்மளுடைய சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ். ஓகேங்களா? ஸ்கூல் புக் இருக்கிற சம்ம தவிர்த்து வெளியிலேயே ஒரு சில சம்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப அதாவது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா ஸ்கூல் புக்கை தவிர்த்துட்டு வெளியில வந்து மாடல்ல இருக்கக்கூடிய சம்ஸ் நம்ம கேட்கறாங்க. அப்ப டாபிக் வைஸாவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அட் த சேம் டைம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கக்கூடியதையும் நம்ம என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். அவங்க வந்து எந்த கொஸ்டின்லாம் வந்து ரெகுலரா வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால தாராளமா வந்து 23 கொஸ்டின் வரைக்கும் தாராளமா அடிக்க முடியும். ஓகேங்களா? 23 கொஸ்டின் சாலிடா அடிக்க முடியும். சரிங்களா? அதுக்காண்டிதான் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்கூல் புக்கையும் கவர் பண்றோம். டாபிக் வைஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மேக்ஸ் 3யும் நம்ம சேர்த்தாப்புல தான் பாக்குறோம். இதை 3 பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸ் வேற எங்கிட்டுமே வெளியில போகாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த நம்மளுடைய பேட்ச்ல
என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த பேட்ஜ் நம்ம வந்து சூஸ் பண்றதுக்கான காரணம் அப்படின்றதையும் நான் இதுல மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? இதுல நான் படிக்கிறதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் அப்படின்றது குடுத்துருவோம். அதாவது ஸ்கூல் புக் என்ட்ட இல்ல சார். நீங்க குடுக்குறது பிடிஎஃப் வச்சா நான் படிக்க போறேன் அப்படின்னா, நாங்க பிடிஎஃப் குடுத்துருவோம். அத வச்சு நீங்க தாராளமா படிச்சுக்கலாம். என்ட்ட புக் இருக்கு சார். நீங்க என்னென்ன படிக்கணும்னு மட்டும் சொன்னா போதும். நான் தாராளமா தேடி படிச்சுக்குவேன் அப்படின்னா, அதுக்கான வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2க்குமே சேர்த்தாப்லயே நம்ம ப்ரொவைட் பண்ணி குடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வீடியோ கிளாஸஸ் அப்படின்றதையும் நம்ம ப்ரொவைட் பண்ணி குடுக்குறோம். ஓகேங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்லையும் குடுக்குறோம். ஓஎம்ஆர் டெஸ்ட் பிடிஎஃப் அடிக்கிறதையும் நம்ம குடுக்குறோம். ஒன்லைனர் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம். மோட்டிவேஷனல் வீடியோ அப்படின்றதையும் நம்ம இந்த பேட்ச்ல வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். லாஸ்ட் பேட்ச்ல வந்து சார் மோட்டிவேஷனல் வீடியோனா எனக்கு அப்டேட் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல இருந்து உங்களுக்கும் சேர்த்தாப்புல நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த டச் அப் அப்படின்றது நம்ம போன பேட்ச்ல கொடுக்கல. ஆனா இந்த பேட்ச்ல நம்ம மோட்டிவேஷன் வீடியோ கண்டிப்பா அப்டேட் பண்ணி உங்களை வந்து இந்த குரூப் 4 வரைக்கும் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா வந்து எல்லாரும் வந்து ஓன் மோட்டிவேட்ல தான் படிச்சுட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் நம்மளுடைய மோட்டிவேட் அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் வந்து டிராப் ஆகலாம். அந்த இடத்துல நாங்க உங்களை மோட்டிவேட் பண்ணி மறுபடியும் உங்களை தூக்கி கொண்டு போய் குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நம்ம கொண்டு போவோம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த முயற்சி அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ல அக்சஸ் கொடுத்துருவோம். அதுல லாகின் ஐடி பாஸ்வேர்டோட உங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபுல் அக்சஸ் இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் போய் லாகின் பண்ணி எந்த டெஸ்ட் வேணாலும் அடிச்சு பாக்குறது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இதுக்கு ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் மூலமா அது பண்றோம். அதுக்கடுத்து பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்காண்டி நம்ம என்ன பண்றோம்னா ஸ்பெஷல் யூடியூப் லைவ் மூலமா உங்களை நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது மாதிரி நம்ம இந்த இன்டராக்ட் அப்படின்றது வந்து இந்த பேட்ச்ல நம்ம இனிஷியேட் பண்றோம். பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது இன்க்ளூட் ஆகும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இதுல இனிஷியேட் பண்ணோம்னா பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேட்சோடைய டைம் டேபிளுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவரா இருக்கட்டும், அவங்களுக்கும் இது வந்து பொருந்துறது மாதிரியும், ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைமிங்ல நம்ம படிக்கிறது மாதிரியும், அட் த சேம் டைம்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க, அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஒரு வடிவமைப்பா இருக்கணும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்காங்க, இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு படிக்கக்கூடியது மாதிரி. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே சேர்த்தாப்புல, அதாவது என்னன்னா இங்க வந்து பிரச்சனை என்னன்னா எல்லாராலையும் இங்க வந்து படிக்க முடியும். ஆனா இங்க வந்து இருக்கக்கூடிய டைமிங் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வேலை பார்க்க போறாங்க அப்படின்னா காலையில 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போயிருவாங்க. இல்லைன்னா 8 மணிக்கு கிளம்பி போறாங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களால நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு தான் வர முடியும். அப்ப இதுக்கு இடையில இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டைம்ல தான் அவங்க படிக்க முடியும். அப்ப அதுக்கு ஏத்தாப்புல ஒரு டைம் டேபிள் வடிவமைப்பு இருந்தா மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெப்சைட்ல லாகின் ஐடி பாஸ்வேர்ட் மூலமா எப்ப வேணா போய் படிக்கிற மாதிரி. இப்ப வேலைக்கு போறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பேட்ச்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணோன்னா முடிக்கிறது அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களால முடிக்க முடியாது. ஆனா அவங்க வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டைமிங், ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உள்ளுக்குள்ள போய் நம்ம வந்து கோர்ஸை படிக்கிறது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது மாதிரி. அதை தான் சொல்றேன். இப்போ வந்து வேலை பார்க்குறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க, ஃபுல் டைமா ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடியவங்க, இந்த 4 பேரையுமே வந்து ஒரு பேட்ச்ல வந்து இணைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த டைம் டேபிள நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப உங்களுக்கு புஷ் பண்றது மாதிரி இருக்காது. நார்மலா கொஞ்சமா படிக்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதனால இந்த டைம் டேபிள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும், இதை நம்மளால கண்டிப்பா முடிக்க முடியும், ஃபுல் சிலபஸையும் கவர் பண்றது மாதிரி டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? எஸ், அப்ப அந்த டைம் டேபிள நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? டிஎன்பிசி குரூப் 4 காண்டி 200 நாள் இருக்கிறது மாதிரி நம்ம வடிவமைச்சிருக்க டைம் டேபிள். ஓகேங்களா? அந்த டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? சிலபஸுக்கான இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இருக்கும். நம்மளுக்கு வந்து 2ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்றது மாதிரி நம்ம டைம் டேபிள் வடிவமைச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல ஒரு டாபிக் 2 நாளைக்கு ஒரு டாபிக் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல், வேர் டு ஸ்டடி, வீடியோ கிளாஸஸ் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அட் த சேம் டைம்ல உங்களுக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 அப்படின்றதையும், சரி இது வந்து புது புத்தகம், அதுக்கு அடுத்து ஓல்டு புக்கு தமிழ். ஓகேங்களா? ஒரு நாள் வந்து புது புக்கை படிக்கிறீங்கன்னா, ஒரு இயல் படிக்கிறீங்கன்னா 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்கை படிப்பீங்க அப்படின்றது மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு கணிதம், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டாபிக் மட்டும், இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6ஆவதுல இருக்கு அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப இதுதான் ஒரு நாளைக்குரிய டாபிக்கே, அவ்வளவுதான். மொத்தத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நாளைக்கு இது மட்டும்தான் நீங்க வந்து படிக்க போறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு
5ல இருந்து 6 மணி நேரம் அப்படின்றது கண்டிப்பா இருந்தாதான் படிக்க முடியும். அதே நான் சொல்றேன், ஒரு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நம்ம மினிமம் 5ல இருந்து 6 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு 6 மணி நேரம் இருக்கு அப்படின்னா 3 மணி நேரம் தமிழுக்கும் 2 மணி நேரம் ஜிஎஸ்க்கும் கணிதத்துக்கு 1 மணி நேரமும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய இதுல நம்ம கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? எல்லா நாளுமே இந்த 6 மாசம் அப்படின்னு கணக்கு வச்சோம்னா அந்த 6 மாசமுமே நம்மளுடைய பிளானே அப்படித்தான் இருக்கணும். அப்பனாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். 180 கொஸ்டின் அடிக்க முடியும். 180 கொஸ்டின் கண்டிப்பா நீங்க அடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்லயே நீங்க ஆசைப்படுற ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு ரெவன்யூவா இருக்கலாம், ஒரு விஏவா இருக்கலாம், அதை நீங்களே தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். 180 கொஸ்டின் அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஆசைப்படுற டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது இதை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? நான் ரொம்ப சொல்ல தேவையில்லை. அப்ப இதுக்கு என்ன வழிமுறை அப்படின்றத மட்டும் தான் இது பண்ணணும். அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் மேக்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சிலபஸை கவர் பண்ணணும். ஓகேங்களா? இதை 3ஐயும் கவர் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால 180 கொஸ்டின் சாலிட் அடிக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க கவர் பண்ணக்கூடியது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கிறோம். அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸ்கூல் புக் தான் இது. ஸ்கூல் புக்கை விட்டுட்டு வெளியில போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சிலபஸ்ல இருக்கக்கூடியது ஸ்கூல் புக்ல இல்லைன்னா மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துரும். அதை மட்டும் நீங்க படிக்கிறது மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரி, இது வரைக்கும் ஸ்கூல் புக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்க அப்படின்றதுனால நம்மளால தாராளமா எடுக்க முடியும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப ஒரு வாரத்துக்கு தேவையானது இதுதான். அப்ப முதல் 2 நாளைக்கு தமிழ் சமுதாய வரலாறு யூனிட் 8ல இருந்து வரக்கூடியது. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முதல் பருவம் இயல் 1 இது புதிய தமிழ்ல இருந்து, இது ஓல்டு தமிழ்ல இருந்து ஒரு யூனிட் அப்படின்றது மாதிரி. 6ஆம் வகுப்பு கணிதத்துல ஒரு டாபிக். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஓகேங்களா? அப்ப தமிழுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் அப்படின்ற பேசிஸ்ல தான் இருக்கும். நீங்க அன்னைக்கு படிக்கிறீங்கன்னா சாயங்காலம் உங்களுக்கு 7 மணிக்கு மேல உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க் அப்படின்றத அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? தமிழை பொறுத்த அளவுல டெய்லி டெஸ்ட் அப்படின்ற பேசிஸ்ல தான் இருக்கும். சரி, ஜிஎஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி ரிவிஷன் மாடல் டெஸ்ட்ல 200 கொஸ்டின் அப்படின்றது மாதிரி நம்ம கொண்டு வந்துருவோம். ஓகேங்களா? ஜிஎஸ் பொறுத்த அளவுல ஜிஎஸ் நீங்க டெய்லி டெஸ்ட் அடிச்சு பாக்குறதுனாலும் நம்மளுடைய வெப்சைட்ல நம்ம அதுக்கான ஆப்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க டைரக்டா வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத அடிச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன பண்றோம்னா எல்லா சிலபஸ்ல இருக்கக்கூடியதை சஃபுல் பண்ணி தான் வரும். யூனிட் 8 வருதுன்னா அடுத்தது பாலிட்டி வருதுன்னா அது ஹிஸ்டரி. அப்போ ஒரு வாரத்துல 3 டாபிக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ளோல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டயர்ட் ஆயிருவோம். இப்ப ஹிஸ்டரியை நான் முடிச்சுட்டு தான் ஐஎன்எம் போவேன், ஐஎன்எம் முடிச்சுட்டு தான் பாலிட்டி போவேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஒரு ஃபீல் டயர்ட் ஆகுற ஃபீல் அப்படின்றது நம்மளுக்குள்ள வரும். அந்த டயர்ட்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த சஃபுல் அப்படின்றது நம்ம கொடுக்குறோம். நீங்க ஒரு பூஸ்டப்பாவே நீங்க படிப்பீங்க. நல்லா பாருங்க, தமிழ் சமுதாய வரலாறு நீங்க படிச்சு முடிச்சீங்க அப்படின்னா அடுத்து நான் படிக்கக்கூடியது பாலிட்டி அப்படின்னா ஒரு பூஸ்டப் ஆகி பாலிட்டி நம்ம வேற எதை படிக்க போறோம், ஆனா நான் சிலபஸை கவர் பண்ணிட்டு போறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, சிந்து சமவெளி நாகரிகம். இப்ப இந்த மாதிரி ஒரு சஃபுல்னஸ் இருக்கும்போது உங்களுக்கு டயர்ட்னஸ் அப்படின்றது வராது. தமிழ் 6th இருந்து உங்களுக்கு 12th வரைக்கும் அந்த ஃப்ளோல தான் நம்ம கொண்டு போறோம். ஓகேங்களா? ரொம்ப தெளிவா தான் நான் சொல்றேன். டவுட்டா இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப தலைவர்கள் அப்படின்றது அந்த ஐஎன்எம்ல வரக்கூடிய தலைவர்கள் என்ன பண்றோம்னா வீக்லி ஒரு தலைவரை மட்டும் நீங்க படிச்சா போதும். ரொம்ப நான் அதை சொல்றேன், ரொம்ப புஷ் பண்ணல, ரொம்ப லைட்டா தான் நம்ம கொண்டு போறோம். அந்த 5ல இருந்து 6 மணி நேரம் படிக்கிறதுக்கு என்ன தலைப்பு இருக்கோ அதை மட்டும் தான் இங்க நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்க சிலபஸ் எடுத்து வச்சுட்டு நம்மளோட டைம் டேபிள் எடுத்து வச்சுட்டு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம இதுல கவர் பண்ணி கொண்டு வந்துருவோம். ஓகேங்களா? இப்ப 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா புது தமிழ்ல இருக்கக்கூடியது ஃபுல்லாத்தையும் படிச்சிருவோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10 வரைக்கும் ஓல்டு புக். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல 6ல இருந்து 10 வரைக்கும் கணிதத்தை கவர் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் ஆப்டிடியூட்ல மீப்போமா, அதுக்கடுத்து மீச்சிமா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல சதவீதம் அப்படின்ற மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் அப்படின்றது மாதிரி மேக்ஸ் கொண்டு போயிடும். ஓகேங்களா? அப்ப நான் தான் சொன்னேன்ல, மேக்ஸை பொறுத்தளவுல ஸ்கூல் புக்கை படிக்கணும், டாபிக் வைஸ் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். இது எல்லாமே கவர் பண்ணி தான் ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கோம். அதை நான் சொல்றேன். அப்ப தலைவர்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தலைவர்கள் அப்படின்றது மாதிரி கொடுக்குறோம். சரிங்களா? ஓல்டு தமிழை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சிறப்பு தமிழ் அப்படின்றதையும் ஆட் பண்றோம். ஓகேங்களா? எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி தான் இந்த டைம் டேபிள் பக்காவா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டைம் டேபிள் எடுத்து வச்சு நீங்க சிலபஸை கம்பேர் பண்ணி பாருங்க. இதை படிச்சா சிலபஸ் ஃபுல்லா கவர் ஆயிரும், தாராளமா நம்மளால அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? சிறப்பு தமிழ் அடுத்தது பாத்தீங்கன்னா
ஓல்டு தமிழ் முடிச்சோம்னா சிறப்பு தமிழே நம்ம தொட்டுருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்றதும் ஜிகே பகுதிகளுக்கு நம்ம தரோம். ஓகேங்களா, ஜிகே பகுதிகளுக்கு ஒன்லைனர் செட் அப்படின்றதையும் நம்ம ஹிஸ்டரி, ஐஎன்எம், அதுக்கடுத்து பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக், சயின்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம்னா ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்றதையும் கொடுக்குறோம். சரிங்களா, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் தலைவர்கள் ஃபுல்லாமே வீக்லி அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். வெல் ப்ரிப்பேர்டான ஒரு டைம் டேபிள். ஓகேங்களா, நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதை பார்த்தோன்னா தெரியும். சரிங்களா, இதை படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால பாஸ் பண்ண முடியும், 180 கொஸ்டின் நம்மளால தாராளமா எடுக்க முடியும் அப்படின்ற ஃபீல் அப்படின்றது, ஃபீல் குட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஃபீல் குட் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு இடமா இந்த டைம் டேபிள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஃபுல் மாடல் டெஸ்ட் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் பிளஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி குறிப்பிட்டிருக்கோம். கொஸ்டின் பேட்டர்ன் எப்படின்றது சொல்றேன். ஓகேங்களா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்து OMRல தான் நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. சரிங்களா, அந்த டெஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன் பாருங்க. 200 கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் ஜிடி. ஓகேங்களா, 75 ஜிஎஸ்சி, 25 மேக்ஸ். இது வந்து 200 நீங்க ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும், குரூப் 4 எழுதுற மாதிரி மாடல் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ஜிஎஸ் வந்து பைலிங்குவலா தான் இருக்கும், அதே நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, இந்த 100 கொஸ்டின் ஜிடில வந்து என்ன மாதிரி கொடுப்போம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி போர்ஷன்ல இருந்து 80 கொஸ்டின், அதுக்கடுத்து 10 கொஸ்டின் வந்து திருக்குறள், 10 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல லிட்ரேச்சர். இது மூணையும் கவர் பண்ணி தான் இந்த 100 கொஸ்டினை நாங்க எடுக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து 75 ஜிஎஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீக்லி போர்ஷன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ், இல்லைன்னா தலைவர்களை நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். சரிங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வீக்லி வந்து என்ன பண்றோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து அந்த டாபிக்ல அன்னைக்கு வீக்லி நீங்க படிக்கிற பாத்தீங்களா அந்த டாபிக்ல எது கவர் ஆகுதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா கொஸ்டின் அவங்க எப்படி கேட்கறாங்க அப்படின்றத நீங்க உள்ளக்குள்ள இருக்கிறத வச்சு பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா, அப்ப 25 ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15 கொஸ்டின் வந்து வீக்லி போர்ஷன்ல இருந்து இருக்கும், 10 கொஸ்டின் பத்தி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அந்த டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டினை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்கன்னா நம்ம கொஸ்டினுடைய பேட்டர்னை வந்து நம்ம ரெடி பண்ணி வீக்லி உங்களுக்கு OMR அடிச்சு பார்க்குற மாதிரி பிடிஎஃப் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, எப்படி நம்ம அந்த டைம் டேபிள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த டைம் டேபிள கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியா, தமிழ் மீடியத்துக்கு தனியா நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பேட்ச்ல ஒன்லைனர் பிடிஎஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருப்பேன், அது எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரியணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்றத நான் டேட்டாவை எடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஃபுல்லாமே உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேங்களா, அப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒன்லைனர் பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஹிஸ்டரி, ஐஎன்எம்ல இருந்து மட்டும் வந்து 2600 கொஸ்டின்ஸ் அப்படின்ற ஒன்லைனர் பேட்டர்ன்ல இருக்கும். ஜியோகிராஃபில 800, பாலிட்டில 1000, எக்கனாமிக்ஸ்ல 700, சயின்ஸ்ல வந்து 2000. இது ஃபுல்லா வந்து ஒன்லைனர் டைப்ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வெப்சைட்ல போய் நீங்க டெஸ்ட் அடிச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா, அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, எவ்வளவு வீடியோஸ் இருக்கு அப்படின்றதே நம்ம டேட்டா எடுத்து வச்சிருக்கோம். ஓவராலா நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடியது எங்க வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையுமே நீங்க அடிச்சு பாத்துட்டீங்க அப்படின்னா 57,500 கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா, டோட்டலா நாங்க ரெஃபரன்ஸ் காலி கொடுக்க வீடியோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1200க்கும் அதிகமான வீடியோ ரெஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். தமிழ், ஜிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஓகேங்களா, இப்ப இதுல வந்து ஜெனரல் தமிழ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு 9000 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ்க்கான நம்ம ப்ரொவைட் பண்ணிருப்போம். 290 வீடியோஸ் பகுதிகள் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்கான நம்ம கொடுத்துருப்போம். வெப்சைட்லயே இருக்கும், நம்ம வந்து குரூப்லயும் அதை அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா, அட் த சேம் டைம்ல ஓல்டு தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5600க்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் பிளஸ் 240க்கும் அதிகமான வீடியோ பதிவு உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கான கொடுத்துருப்போம். சிறப்பு தமிழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1600 கொஸ்டின், 11th ஒரு 800 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருக்கும், 12th ஒரு 800 கொஸ்டின்ஸ் மேல இருக்கும். ஏன்னா ஒரு 6 யூனிட் அந்த ரேஞ்சில தான் இருக்கும், அதனால அந்த அளவு தான் கொஸ்டின்ஸ் வரும். கூடுதலா வந்துச்சுனாலும் நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா, இது ஃபுல்லாமே நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கு. சிறப்பு தமிழ் மட்டும் கொஞ்சம் 2 வீக்ஸ்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல சிலபஸ் வைஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 5337 கொஸ்டின்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் கார்டு 202 வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும் நம்ம வந்து 90க்கும் அதிகமான வீடியோ பதிவு, ஸ்கூல் புக்ஸ் அது ரிலேட்டடான வீடியோ பதிவு நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கடுத்து யூனிட் வைஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல 4990க்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் அப்படின்றதும், சோசியல் சயின்ஸ்ல 5200க்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 14000க்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் அப்படின்றது லாஸ்ட் 6 இயர்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்றதும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஆப்டிடியூட்கான வீடியோ சொல்யூஷனும் நம்ம வெப்சைட்ல இருக்கு, அதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் பதிவும் நம்ம வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதே நீங்க வந்து அந்தந்த இயருக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதே நீங்க கோ த்ரூ பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, வெப்சைட்ல அக்சஸ் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதற்கு தேவையான வீடியோ லிங்க் அப்படின்றது நான் பேக் சைட்ல ஆட் பண்றேன். ஓகே, 2023 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இயரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த மாசத்துல என்ன எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்றதுக்கான
டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியே நாங்க ஆல்ரெடி வச்சிருக்கோம். நீங்க இதை அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே நீங்க அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். இதை தவிர்த்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல டாபிக் வைஸ் ஹிஸ்டரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுல எல்லாமே என்னது, ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் எப்படின்றது மாதிரி ஒரு பக்காவா ரெடி பண்ண வச்ச பகுதி தான். இதை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கும். இது ஒரு மினி ஆப் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஏற்கனவே நான் விட்டுட்டு போனதுனால கேக்குது, விட்டுட்டு போனதுனால அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா எங்க விட்டுட்டு போனா அங்கேயே காட்டும். ஓகேங்களா? மேல பாத்தீங்கன்னா டைமர் ஓடும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு காட்டும், அதுக்கான பாயிண்ட்ஸ் காட்டும். இதுல என்னென்ன கொஸ்டின்ல எந்த கொஸ்டின்ல வேணா நீங்க எப்ப வேணா போய் எழுதலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இப்போ வந்து 17வது கொஸ்டின் 27வது கொஸ்டின் போய் எழுதுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுல போய் நீங்க இது பண்ணிடலாம். ஓகேங்களா? கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து சரியானது தவறானது அப்படின்றத காட்டிடும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அங்கேயே இமிடியேட் ரிசல்ட் அப்படின்றது கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்ப டெஸ்ட் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுமே இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் நியூ சமச்சீர் தமிழ் எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல நம்ம வந்து 8ஆம் வகுப்பு தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இயல் வைஸா இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? ஒவ்வொரு இயல் வைஸா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு இயல், முதல் பருவம் இயல் 3க்குள்ள நான் போறேன். இப்ப அதுக்குள்ள போனேன்னா டிரைவ் லிங்க் இருக்கும், அதுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும். வீடியோ கிளாஸஸ் முடிஞ்சோடனே கீழேயே உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கம்ப்ளீட்டா எல்லாமே அப்டேட் பண்ணியே வச்சிருக்கோம். சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு யூனிட் வைஸா நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓவரா என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே இதுல இருக்கு அப்படின்றதுக்காண்டி தான் இதை நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்ப 6th இருந்து 10th வரைக்கும் நியூ சமச்சீர் மேக்ஸ் இருக்கு, ஆன்லைன் பண்ணிய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, ஓல்டு சமச்சீர் தமிழ் 6 to 10th வரைக்கும், அதுக்கடுத்து யூனிட் 8, யூனிட் 9 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்லைன் டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் எல்லா டாபிக் இருக்கும். அதுக்கடுத்து 6 to 10th நியூ சமச்சீர் சோசியல் சயின்ஸ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட். இதுக்கு வந்து தமிழ் வந்து 6 to 12th நியூ சமச்சீர் தமிழ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட். அதுக்கடுத்து 6 to 10th நியூ சமச்சீர் சயின்ஸ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட். இது எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். முதல்ல இனிஷியலாவே நான் சொல்லிட்டேன் ஒரு பேமெண்ட் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அது வந்து குருதட்சணை. எங்களுடைய சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு யாரு இங்க ஃபீல்ட்ல பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் தான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? இந்த அளவுக்கு நம்ம சர்வீஸை வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அப்படியே பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கு டீசென்டான பிரைஸ் தான். ரொம்ப ஹை லெவல் சொல்ல முடியாது, ரொம்ப லோ லெவல் சொல்ல முடியாது, டீசென்டான பிரைஸ். ஓகேங்களா? ஏன்னா வெப்சைட்ல லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றதுக்கே ஒரு அமௌண்ட் எங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அதனாலதான் இந்த அளவுக்கு இது அதை நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? பேமெண்ட் கட்டுறதுக்கான ஜிபே, போன்பே, பேடிஎம் அப்படின்றது இந்த 2 நம்பர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்து பேமெண்ட் லிங்க் அப்படின்றதும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மூலமா நீங்க பேமெண்ட் கட்டிக்கலாம். அக்கௌண்ட் டீடைல்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுலயே நீங்க பேமெண்ட் கட்டிட்டு அந்த செல்லான போட்டோ எடுத்து கீழே உள்ள 2 வாட்ஸ்அப் நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேட்ச்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் அப்படின்றது எங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அதை நான் அந்த வீடியோ பதிவுலேயே நான் சொல்லிட்டேன் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். உங்களை மற்றொரு வீடியோ பதிவுல நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.